ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா இதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு ஹார்ட்டே என்னன்னா சிஓஎஸ் தான். ஆனால் இப்போ இந்த சிஓஎஸ் வாங்குறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்கிட்டாங்க. முன்னாடிலாம் ஒரு லைசன்ஸ் எடுத்துட்டா சிஓஎஸ் நம்மளுக்கு அதுக்கு திருப்பி அவங்கள்ட்ட போக வேண்டாம். கரெக்ட். இப்போ வந்து சிஓஎஸ்க்கு திருப்பி அவங்கள்ட்ட போகணும். என்ன மாதிரி அது கான்செப்ட்? அதாவது மெயினாக வந்து புதுசாக ஒரு சிஓஎஸ் கேட்குறீங்க. அதாவது ஒரு ஆல்ரெடி ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்கிறவங்க உங்கள் கடையில் வந்து வேலை பார்க்கணும், இல்லை ஒரு கேரரை நீங்கள் பண்ணுறீங்கனாலும் இது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸிஸ்டிங் சிஓஎஸ்க்கே வந்து இதெல்லாமே கேட்குறாங்க. ஒரு எக்ஸிஸ்டிங்னா இப்போ வந்து ஏற்கனவே நான் கடை வச்சுருக்கேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? அந்த இந்த பாயிண்ட்ல நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா பொறுத்தவரை இப்போது B2 வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ட்ரி கிளியரன்ஸு நீங்கள் ஸ்ரீலங்கா இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அண்ணன் தமிழ். நீங்களா எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். போன எபிசோடில் நாங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து 2வது எபிசோடில் இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் வந்த சேஞ்சஸை பற்றி பேச போகிறோம். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு நாங்கள் குயிக்காக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றோம். நம்ம கூட இருக்கவங்க மிஸ்டர் பத்ரி பால வெங்கடேஷன், சீனியர் இமிக்ரேஷன் லாயர் இன் தி UK. ஸோ IAAன்னு சொல்லுவாங்க, அதில் லெவல் 3 முடிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் உங்களுக்காக அவங்க வந்து இதுக்கு பேர் என்ன, ஒரு கோர்ட்டுக்கு போய் இமிக்ரேஷன் சம்மந்தமான எல்லா இதுக்கும் கேஸஸ்க்கும் உங்களுக்காக ஆஜராகலாம். அது மட்டும் இல்லாமல் மோர் தென் 6,000 ஹாப்பி கிளைண்ட்ஸ், அதான் ஹாப்பியாக சவுண்டு கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஹாப்பி கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதை வந்து டைரெக்டாக நம்ம டாபிக் போயிடுவோம். ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா இதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு ஹார்ட்டே என்னன்னா சிஓஎஸ் தான். ஆனால் இப்போ இந்த சிஓஎஸ் வாங்குறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்கிட்டாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணோம்னா லைசன்ஸ் கிராண்ட் பண்ணும்போதே சிஓஎஸோட தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பேட்டர்னை மாற்றிட்டு லைசன்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, சிஓஎஸ் கொடுக்கறதில்ல. சிஓஎஸுக்கு தனியாக ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது ஒரு கம்பெனி நிறையா பேர் இந்த டைமில் பர்டிகுலர்லி இந்த வருஷத்தில் எக்ஸ்டென்ஷன் வருது. அப்போது அவங்க வந்து இருக்கிற மக்களுக்கு சிஓஎஸ் கேட்குறாங்க. அதுக்கே வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பல டாக்குமெண்ட்ஸும் அவங்க கேட்குறாங்க. அதில் எல்லாமே கொடுத்து கரெக்டாக இருந்தால் தான் தராங்க, இல்லைன்னா அதுக்கும் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிஓஎஸ் ரெஃப்யூஸலை வந்து நாங்கள் ப்ரீ ஆக்ஷன் ப்ரோட்டோக்காலில் எடுத்து அங்கே அப்பீல் பண்ணி அதை ஓவர்டர்ன் பண்ணி வாங்குகிறோம். இல்லை சில கம்பெனிஸுக்கு வந்து கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நல்ல கொடுத்தாலும் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸஸுக்கும் வந்து ப்ரீ ஆக்ஷன் ப்ரோட்டோக்காலில் தான் நம்ம பண்ணுறோம். சில டைம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் அனுப்பிடுவோம், டாக்குமெண்ட்ஸே நீங்கள் அனுப்புனது வரல. ஸோ அந்த இதை வந்து நாங்கள் அனுப்பின ப்ரூஃபு டேட்டு எல்லாத்தையும் எடுத்து எகெயின் ப்ரீ ஆக்ஷன் ப்ரோட்டோக்காலில் போட்டு புது சிஓஎஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்குகிறோம். இப்போது ஒரு சிஓஎஸ் வந்து கரண்ட்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 16 வாரம் ஆகுது நார்மல் ப்ராசஸில் ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து கிராண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் எக்ஸ்பெடைட் பண்ணணும் எல்லாருக்குமே வந்து 16 வாரங்கிறது 4 மாதம். நான் எல்லாருக்குமே சொல்கிறது அதான், 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ரெனியூவல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். முன்னாடி மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் முடியவே முடியாது. அப்போது நீங்கள் வந்து 3 மந்த்ஸ் முன்னாடி சிஓஎஸ் ரிக்வெஸ்ட் கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்கு போகணும். ஃபாஸ்ட் ட்ராக் முன்னாடி வந்து 200 பவுண்ட்ஸ் இருந்தது, ஆனால் அதை வந்து 350 பவுண்ட்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான்வரி 8th புதுசாக யார் வந்தாலும் B2 லெவல் ஆஃப் இங்கிலீஷ் வேணும், 5.5 இன் ஆல் கேட்டகரி. இத்தனை காலங்காலமாக ஸ்கில்டு ஒர்க்கருங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுலேருந்து இட் ஹாஸ் பீன் ஆல்வேஸ் B1 4.0. அதை வந்து B2வாக ஆக்கிட்டாங்க. எக்ஸ்டென்ஷனுக்கு கிடையாது. ஸோ மக்கள் பயப்பட வேணாம். இட்ஸ் அ வெரி குட் கொஷின் நீங்கள் கேட்டிங்க. எக்ஸ்டென்ஷனுக்கு கிடையாது. செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. அந்த ஏர்ன்டு செட்டில்மெண்ட் ப்ரொப்போசலே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏப்ரல்லிருந்து அது வரும்.
பட் எக்ஸ்டென்ஷனுக்கு மக்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கு இல்லை. அதை கிளியராக நான் சொல்லிடுறேன். ஜான்வரி 8 அவங்க ப்ரப்போஸ் பண்ணி ரூலாக கொண்டு வந்தது புதுசாக வரக்கூடிய மக்களுக்கு தான். சரியா? இப்போ வந்து ஒரு சிஓஎஸ் கேட்டோம்னா மேண்டேட்ரியாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுங்கிறது கேட்குறாங்க. அது என்னங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இட்ஸ் பிட் டீட்டெயில், பட் அது நம்ம கவர் பண்ணோம்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடிலாம் ஒரு லைசன்ஸ் எடுத்துட்டா சிஓஎஸ் நம்மளுக்கு அதுக்கு திருப்பி அவங்கள்ட்ட போக வேண்டாம். கரெக்ட். இப்போ வந்து சிஓஎஸ்க்கு திருப்பி அவங்கள்ட்ட போகணும். என்ன மாதிரி அது கான்செப்ட்? அதாவது லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ஒரு சிஓஎஸ் கேட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அவங்க லைசன்ஸு வந்து அந்த ப்ரொசீஜரு என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் செக் பண்ணுறாங்கிறது அது அடுத்த வீடியோவில் பண்ண போகிறோம். யாரெல்லாம் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாங்க. ஆமாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது என்னன்னா, இப்போ லைசன்ஸ் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் செக் பண்ணி கிராண்ட் பண்ணாலும் யுவர் லைசன்ஸ் வி ஆர் ப்ளீஸ் டு இன்ஃபார்ம் யூ தட் யுவர் லைசன்ஸ் ஹஸ் பின் கிராண்டட்னு சொல்லிட்டு, பட் வி ஆர் அலோகேட்டிங் 0 COS. முன்னாடி எத்தனை பண்ணுவாங்க? 1 கொடுப்பாங்க. 1 இல்லை சில டைம் 2 கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ 0. அதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பப்ளிஷ்டு கைடன்ஸ் செட்ஸ் அவுட்டுன்னு சொல்லிட்டு அன்டிஃபைன்டு காசுக்கு நீங்கள் டிஃபைன்ட் ஆனாலும் சரி அன்டிஃபைன்ட் ஆனாலும் சரி இதை கேட்குறாங்க. இப்போ இதில் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது எக்ஸ்டென்ஷனுக்கு தான். புதுசாக இருந்தாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வருது. பட் எக்ஸ்டென்ஷனு தான் இப்போ நிறைய மக்கள் போகிறதுனால அதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எவிடன்ஸ் தட் யுவர் கம்பெனி ரிக்வயர்ஸ் யுவர் கரண்ட் லெவல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஒர்க்கர்ஸ் ஃபார் திஸ் ரோல். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபுல் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த நேச்சர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட்டு, அ டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த போஸ்ட்டு. என்ன எஸ்ஓசி கோடு, என்ன ஜாப் டைட்டிலு, ஜாப் டெஸ்கிரிப்ஷன் என்ன, சேலரி என்ன, எவ்வளோ பெர் ஹவர் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அட்ரஸ் ஆஃப் த ரோல், எங்கே அவங்க வேலை பார்ப்பாங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்கில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஹைரார்கி, ஆர்கனைசேஷன் சார்ட்டு, இது வந்து கேட்குறாங்க. அடுத்தது த டீட்டெயில்ஸ் ஆஃப் எனி கேண்டிடேட்ஸ் யூ ஹேவ் ஆல்ரெடி ஐடென்டிஃபைடு. இது வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷன் போகிறவங்க அவங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி, கரண்ட் இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ். அப்புறம் இஃப் யூ ஆர் எட் டு ஐடென்டிஃபை எனி மைக்ரண்ட், ஒன்றும் நீங்கள் வந்து பண்ணலை, நீங்கள் வந்து இனிமேல் தான் பண்ண போகிறீங்கன்னா இன்டெண்டட் ஹையர் வில் பி ஃப்ரம் வித்தின் த யூகே ஹூ ஹேவ் வேலிட் லீவ் டு என்டர் ரிமெயின். இல்லைனா இன்டெண்டட் ஹையர்ஸ் வில் பி த மைக்ரண்ட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த யூகே ஹூ டு நாட் ஹவ் வேலிட் லீவ் டு என்டர். இதையும் வந்து அவங்க கேட்குறாங்க. அடுத்தது உங்கள் கம்பெனியோட வெப்சைட் என்ன. கம்பெனிக்கு வெப்சைட் இல்லைன்னா நீங்கள் எப்படி அட்வர்டைஸ் பண்ணுவீங்க, ஹவு டு அட்வர்டைஸ், எப்படி நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, கஸ்டமர்ஸ் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஹவு வில் யூ ஃபண்ட் த சேலரிஸ் ஆஃப் யுவர் ப்ரொபோஸ்டு ஒர்க்கர். இப்போ நீங்கள் சிஓஎஸ் கேட்டிருக்கீங்க, இதுக்கு வந்து 40,000 பே பண்ண போகிறீங்க இல்லை 50,000 பே பண்ண போகிறீங்கன்னா இது எப்படி நீங்கள் அஃபோர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. 6 months பே ஸ்லிப்ஸ் ஆஃப் ஆல் த ஒர்க்கர்ஸு. 6 month RTI, ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் எல்லா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கேட்குறாங்க. அந்த கம்பெனியில் யார் யார் இருக்காங்களோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு எல்லா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட ஆர்கனைசேஷன் சார்ட்டு கேட்குறாங்க. அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நிறையா பேர் ஃபெயில் ஆகிறது இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான். எவிடன்ஸ் ஆஃப் த ஜென்யூன் நீட் ஆஃப் திஸ் வேகன்சி. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 4 ரீசனில் எதில் நீங்கள் ஃபிட் ஆகுறீங்கிறது எங்களுக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். அந்த உதாரணத்துக்கு நான் 2வது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதோட ப்ரூஃபை கொடுக்கணும். எவிடன்ஸ் ஆஃப் ஓப்பனிங்கை நியூ ப்ரிமைஸ் ரிக்வயரிங் நியூ அடிஷ்னல் ஸ்டாஃப்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு சொன்னது எக்ஸ்பான்ஷனுங்கிறது லெட் மீ ரீவேர்ட், அதாவது நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, அந்த கடையை வந்து பெருசாக அதுக்கான ப்ரூஃப் கேட்குறாங்க. செகண்ட் தான் வந்து பிரான்ச், புது பிரான்ச் இருக்குதுன்னா அந்த புது லீஸ் அக்ரிமெண்ட்டை கொடு. இது வந்து புது சிஓஎஸ்க்கு சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் சிஓஎஸ்க்கே வந்து இதெல்லாமே கேட்குறாங்க. ஒரு எக்ஸிஸ்டிங்னா இப்போ வந்து ஏற்கனவே நான் கடை வச்சுருக்கேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? இந்த பாயிண்ட்ல நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து இந்த இடத்துல தான் அவங்க வந்து கிளியரா சொல்லணும். இது வந்து ஆல்ரெடி எங்களுடைய கரண்ட் ஸ்ட்ரக்சர்ல வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு மைக்ரண்ட், அவங்களுடைய வீசா எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால இந்த 4 இதுலயும் நாங்க ஃபிட் பண்ண மாட்டோம், ஆனா எங்களுக்கு நீட் இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் சொன்னாலும் இதுல ரெஃப்யூஸ் ஆகுது. அப்புறம் மூணாவது எவிடன்ஸ் தட் எம்ப்ளாயி வித்தின் த ஸ்பெசிஃபிக் ரூல் எஸ்ஓசி ஆர் லொகேஷன் ஹவ் லெஃப்ட் யுவர் எம்ப்ளாய்மெண்ட். வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா. அப்புறம் வேர் எவிடன்ஸ் எம்ப்ளாயி யூ ஹவ் லெஃப்ட் யுவர் கம்பெனி ப்ளீஸ் ப்ரொவைட் த எவிடன்ஸ் ஆஃப் தெம் நீட் டு ரீப்ளேஸ்.
அவங்க போயிருக்காங்கன்னா ஏன் உங்களால் இருக்கிற ஸ்டாஃப்ஸை வச்சு ஓட்ட முடியாது, அந்த எவிடன்ஸையும் கேட்குறாங்க. சூப்பர். ஓகே ஓகே. சரியா? ஸோ இது எல்லாமே அவங்க 5 ஒர்க்கிங் டேஸில் கேட்குறாங்க. இது நீங்கள் கொடுத்தாதான் சிஓஎஸ்ஏ வந்து கொடுக்குறாங்க. சரியா? இப்போது மெயினாக வந்து புதுசாக ஒரு சிஓஎஸ் கேட்குறீங்க, அதாவது ஒரு ஆல்ரெடி ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்கிறவங்க உங்கள் கடையில் வந்து வேலை பார்க்கணும், இல்லை ஒரு கேரரை நீங்கள் பண்ணுறீங்கனாலும் இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். நாங்கள் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்கள் அக்கௌண்ட்டில் நல்ல பேலன்ஸு 6 மாதம் வச்சுருக்கணும். பேலன்ஸ் இல்லைன்னா தரமாட்டாங்க. செகண்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ணுறது என்னென்னா, சேலரி வந்து நீங்கள் பேங்க்கில் பே பண்ணுறீங்களாண்ணா. சேலரி நீங்கள் பேங்க்கில் பே பண்ணலன்னு அவங்க பார்த்தாங்க, அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க, சிஓஎஸ் தர மாட்டாங்க. மூணாவது, நீங்கள் எல்லா ஸ்டாஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு டேக்ஸ் பே பண்ணுறீங்களாங்கிறத ஆர்டிஐயில் செக் பண்ணுறாங்க. நீங்கள் பே ஸ்லிப்பு கொடுக்கலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆர்டிஐயில் இல்லைன்னா ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. மெயினாக வந்து உங்கள் கம்பெனியோட டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணுறாங்க. ஜென்யூனாகவே பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. ஒரு ஐடி கம்பெனினா நீங்கள் புதுசாக சிஓஎஸ் கேட்குறீங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ் கேட்குறாங்க. பேலன்ஸு நிறையா இருக்குது, 100K 150K மேலே இருக்குது, ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு உனக்கு வேணும்? உனக்கு ஆல்ரெடி வந்து நீ 5 ஸ்டாஃப்ஸ் வச்சுருக்க, உனக்கு ஆல்ரெடி கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, நீ எதுக்கு இப்போ புதுசாக கேட்குற அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறான். அப்போது எனக்கு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் வந்திருக்கு, அதுக்காக எனக்கு நீட் இருக்குது, இல்லை நான் ஒரு புது ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறேன்னு அந்த ப்ரூஃபை கொடுத்தா தான் ஈவன் நீங்கள் 150K வச்சுருந்தாலும் கொடுக்குறாங்க. ஸோ நிறையா விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு, அதை ப்ராப்பராக செய்யணும். ஒரு தடவை ரெஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த எரரெல்லாம் கரெக்ட் பண்ணி திரும்பவும் 350 பே பண்ணி இது கிடைக்கிறதுக்கு 2 to 3 வீக்ஸ் ஆகுது. ஸோ டைம் அப்படியே பாராயிட்டே இருந்ததுன்னா அப்புறம் அந்த எக்ஸிஸ்டிங் மைக்ரண்ட் ஒர்க்கருக்கு வீசா முடிஞ்சிடும். தென் தே வில் பி ஃபோர்ஸ் டு லீவ் த கண்ட்ரி. ஸோ அதனால் மினிமம் 3 months முன்னாடி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணுறோம். எனக்கு இன்னொரு விஷயம் வந்து இப்போ வந்து மினிமம் இப்போ உங்கள் கண்ட்ரோலில் சில விஷயங்கள் இருக்குது, உங்கள் கண்ட்ரோலில் சில விஷயங்கள் இல்லை. இப்போ நீங்கள் சொல்ல உங்கள் கிளைண்ட்டை இது பண்ணணும் இது பண்ணணும்னு, நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த நம்பிக்கையில் போகணும். ஆமாம். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் வந்து இப்படி தான் உங்களை நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம் ஒருத்தவங்களை. எண்ட் ஆஃப் த டே அந்த இண்டிவிஜுவல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ கரெக்ட். இப்போ அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வரும். சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிஓஎஸ் இவ்வளோ கஷ்டம் பண்ணி கிடச்சிருச்சு, ஓகேயா? அவங்க வந்து ஒரு ஐடியில் வெப் டிசைனராக இருந்திருக்காங்க, ஆனால் இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு மேனேஜராக போகிறாங்க. அப்படிங்கிற போது எல்லாம் கஷ்டப்பட்டு சிஓஎஸ் வாங்கியாச்சு, அவங்களுக்கு அப்ளிகேஷன் நம்ம பண்ணுறோம். இப்போது பண்ணும்போது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கேட்டகரி மாறும்போது இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்வியூ வருது, பட் வி ஹாவ் எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ் ரேட். ஓகே, ஓவர் 90% சக்ஸஸ் ரேட் எங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் நாங்கள் என்னதான் ட்ரெயின் பண்ணாலும், நாங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் வரும், அவங்க சிஓஎஸை பார்த்து நம்ம கொடுத்தாலும் அவங்க அங்கே பர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஈவன் இட் வில் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அங்கே ரெஃப்யூஸ் ஆயிரும். அது வந்து எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வேறு ஒரு கேட்டகரியிலேருந்து வராங்க. நாங்கள் இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் ஐ செட் 90+% சக்ஸஸ் ரேட் இருக்குது இன்டர்வியூக்கு அப்புறம். பட் அந்த 10% வந்து ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம என்ன ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு பண்ணாலும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை, அவங்களுக்கு அந்த டைமில் அவங்களுக்கு ஆன்சர் தெரியலைன்னா ஜென்யூனிட்டி பேசிஸில் உங்களுக்கு இந்த ஜாபு பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸு எக்ஸ்பீரியன்ஸு இல்லை, வி பிலீவ் யூ கேன் நாட் பர்ஃபார்ம் திஸ் ரோல், யூ ஆர் நாட் அ ஜெனுவின் அப்ளிகண்ட்டுன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது வந்து அதை நம்ம அட்மின் ரிவ்யூ அது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். பட் நீங்கள் ஒழுங்காக ஆன்சர் பண்ணலங்கிற போது அதை நம்ம அப்பீல் பண்ணாலும் வின் பண்ண முடியாது. அட்மின் ரிவ்யூ போய் மேற்கொண்டு ஜுடிஷியல் ரிவ்யூ, பிஏபி ஜுடிஷியல் ரிவ்யூ போனாலும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டைம் அண்ட் மணி வில் பி வேஸ்டட். ஸோ இந்த மாதிரி இப்போது ஸ்க்ரூட்டினி ஜாஸ்தியாக இருக்குது. இதுவே வந்து ஒரு கம்பெனிக்கு சொல்லியிருக்கோன்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் அவங்கக்கிட்ட நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னா, வெறும் 100 பவுண்டு 150 பவுண்டுன்னு வச்சுட்டு வருவாங்க. சார் பண்ணுங்கள் சார், ட்ரை பண்ணுவோம், லெட்ஸ் கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். பட் இட் கேன் ஃபால் ஃபார் ரெஃப்யூசல். அவங்க சிம்பிளி சொல்லுவாங்க யூ கான்ட் அஃபோர்ட் இட்.
உங்களுக்கு இல்லைன்னா 100 பவுண்ட் 150 பவுண்டுன்னு வச்சுட்டு இருப்பாங்க 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதுதான் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணாலும் அது ஆகாது. நம்ம தவிர்க்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். அதுக்கு மீறிய மக்கள் வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அது ரெஃப்யூஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பெஸ்ட் பெட் வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி அக்கௌண்ட் பேலன்ஸு 6 மந்த் கேட்குறாங்க, அதனால் 6 மந்த் நல்லா வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, அதுதான் அட்வைஸ். ஓகே. இப்போ வேறு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுமா சார்? இது ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா. ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா பொறுத்தவரை இப்போது B2 வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ட்ரி கிளியரன்ஸு நீங்கள் ஸ்ரீலங்கா இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் IELTS 5.5 வச்சுருக்கணும். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா டிகிரியுமே வந்து எக்டஸில் B2 or C1 லெவலில் தான் கொடுக்குறாங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா மக்களோ இல்லை பாகிஸ்தானில் இருந்து வரவங்களுக்கோ அவங்களுடைய டிகிரி வந்து B1 தான். ஸோ அவங்க தே ஆர் ஃபோர்ஸ் டு சிட் ஃபார் அ B2 எக்ஸாம். ஓகே, அதில் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியலைன்னா வர முடியாது. ஸோ அதனால் வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு 3-6 மந்த்ஸ் முன்னாடி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போவும் வந்து நம்ம லைசன்ஸ் பண்ண முடியும், வீசா பண்ண முடியும். அதுக்கான எக்ஸ்பர்டீஸு எங்ககிட்ட இருக்குது. கரெக்டாக செஞ்சோம்னா கிடைக்கும். எகெயின் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களோட எஃபர்ட்டும் இங்கே இருக்கணும். அப்போ தான் வந்து வின் சுச்சுவேஷன் ஆகும். இப்போ இந்த அன்ஸ்கில்டு இந்த ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் இப்போ கிளியராக மக்கள் இப்போ வரலாமா? இதை என்ன நிறையா வரலாம். என்ன மாதிரி இதில் இப்போ வராங்க மக்கள்? இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட்டுங்கிற ஒரு இது இருக்குது. அப்புறம் டெம்பரவரி ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதில் என்னன்னா இதிலிருந்து வரக்கூடிய மக்கள் ஈவன் அவுட் சைட் UK கூட வரலாம். ஆனால் டிபெண்டன்ஸ் நாட் அலவுடு. அதாவது இந்த டெம்பரரி ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ISLலையும் வந்து இப்போது இந்த ரூஃபர்ஸ், பில்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைடில் TSL எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஜிஸ்டிக் மேனேஜர், பிஸ்னஸ் சப்போர்ட் ஆஃபீஸர், பிஸ்னஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து இப்போவும் கொண்டு வரலாம். ஆனால் அவங்க டிபெண்டன்ஸை கொண்டு வர முடியாது. அது லோவர் லெவல் ஜாப் தான். ஆனால் மினிமம் வந்து 41,700 அதாவது 42K மினிமம் நீங்கள் சேலரி பே பண்ணி தான் ஆகணும். இப்போவும் கொண்டு வரலாம். இப்போவும் நாங்கள் லைசன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பிஸ்னஸ் சப்போர்ட் ஆஃபீஸர். பிஸ்னஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது ஒரு கடைக்கு வர முடியாது. ஆனால் அதுவே ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குதுன்னா பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஒரு வேர் ஹவுஸு அவங்க வந்து B2B சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். இல்லை ஒரு கடை வந்து குரூப் ஆஃப் கடை அது மாதிரி இருக்குதுங்கிற பட்சத்தில் அவங்க ஊர்லேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் இல்லை புக் கீப்பர், அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவும் வந்து லைசன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி UKல இருக்கிற ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை வந்து ஜூலைக்கு முன்னாடி வந்தவங்கள நீங்கள் மாற்றிக்கலாம், கேரர்ஸை மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டில் த ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஓகே, இப்போயும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, இப்போயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ மக்களே வந்து இப்போது என்னென்னா இது ஸ்கில்டு ஒர்க்கர் பற்றி என்னென்ன சேஞ்சஸ்ஸு, என்ன நீங்கள் எப்படி எதிர்க்கணும், நீங்கள் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருக்கும்போது நீங்கள் தான் போய் உங்கள் எம்ப்ளாயிட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணணும், 6 மாதம் பேங்க் பேலன்ஸ், 6 மாதம் பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு நீங்கள் தான் எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்ணி இது எவ்வளோ சீக்கிரம், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒன்ஸ் வீசா போயிடுச்சுன்னா நீங்கள் தான் இந்த கண்ட்ரி விட்டு போகணும். கரெக்ட். அது பிஸ்னஸ்க்கும் பிரச்சனை தான், பட் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி குவரிஸ் இதில் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் குவரிஸ் இருந்தாலும் கீழே விடுங்க. அடுத்த எபிசோடில் நம்ம வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்காக லைசன்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பேச போகிறோம். தேங்க்யூ. அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.